மனிதன் படைக்கப்பட்டது சந்தோஷமாக இருக்கதான். ஆனால் சந்தோஷமாக இருக்காங்களான்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஏன் இந்த முரண் இருக்குது சரிங்க? சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு அவங்களே தான். பல 100 மகான்களும் ரிஷிகளும் எல்லோருமே சொல்லியிருக்கிறாங்க. சந்தோஷமா நாம ஏன் இல்லை அப்படின்னா நம்ம சந்தோஷமா வாழ விரும்பல. பேசிக்கலாவே நமக்கு அந்த விருப்பம் இருக்க மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு வரக்கூடிய எண்ண அலைகளிலே கிட்டத்தட்ட 80% இது மாதிரியான எதிர்மறையான எண்ணங்கள் தான் வருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பக்கத்து வீட்டில் யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருந்தால் கூட கண்டிப்பான முறையிலேயே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நமக்கு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அவங்க ஏதோ ஒன்று யாரையா ஒன்று பேசினாலும் ஜாடமாடியா என்னதான் பேசிட்டு போறா, ஜாடமாடியா என்னதான் சொல்றா, இது மாதிரி நிறைய முட்டுக்கட்டைகள் நாம் போட்டுக்கொண்டே இருக்கிறோம். நாம் கதவை திறந்து வைத்திருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம், நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நாம் கதவை மூடி வைத்திருக்கிறோம். நான் நிறைய பாசிட்டிவாக நினைக்கிறேன், ஆனால் அது எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது. ஆனால் ஏதாவது நெகட்டிவாக எண்ணம் இருந்தது அப்படின்னா உடனே நடந்துடுது. இந்த ஒரு முரண் இந்த இடத்துல ஏன் குருஜி வருது? கெட்ட விஷயம் சொன்னால் நடந்துடுது அப்படின்றது பார்த்தோம்னா ரிப்பீட்டடாக அந்த ஒரு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த கெட்ட விஷயங்களுக்கு உண்டான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது அந்த எண்ண அலைகளுடைய ஒரு வீரியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகி விடுகிறது. ஸோ அப்போ அந்த எண்ண அலைகளுடைய வீரியம் எந்த ஒரு விஷயத்திற்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தது. கர்மா இஸ் நத்திங் பட் ஆக்ஷன். செயல். கர்மா என்றால் என்ன? செயல். நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த செயலுடைய வினையை இப்பொழுது அனுபவிக்கிறாய். சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது புதுசாக எங்கிருந்தோ வரலை, அது உங்களுக்குள்ளிருந்து வரது தான். எப்பவுமே கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு நாம் வந்து விட்டோம் என்றால் அந்த சப்கான்ஷியஸ் அப்படின்ற விஷயங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா, அந்த பலன் அப்படிங்கிறது நல்லதாகவே இருக்கும். இப்போ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கணும் அப்படின்றது எல்லாருமே பணத்துக்காக மட்டும்தான் பார்க்குறாங்களோ, இது உண்மைதானா? இப்போ மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன ஒரு விஷயமோ, நம்ம எதை நாடுகிறோமோ அதை அடைவது அப்படின்னு. எதுவும் ஒரு விஷயம் எப்பொழுதும் நமக்கு இருக்கும், எப்பொழுதும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கும்போது அதை நாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறோம். இந்த பணம் குறைவாக இருக்கிறதா, நம்மளுடைய மனம் குறைவாக இருக்கிறதா? மனம் தானே குறைவாக இருக்கு. ஸோ அப்போ மனம் குறைவாக இருக்கக்கூடிய மனதை நாம் சரி செய்தாலே பணம் அப்படிங்கிறது தானாக வந்து. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடவுள் நம்மளை எதுக்காக படைச்சாரு அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஓஷோவினுடைய புத்தகத்தில் எனக்கு அதுக்கான பதில் கிடச்சிது. சந்தோஷமாக வாழ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக தான் வாழுறோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்வி தான். அந்த கேள்வி மட்டும்தான் மனிதனுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை. அவங்க வாழ்க்கையில் பல 100 கேள்விகள் இருக்குது. அந்த பல 100 கேள்விகள்லேருந்து சில கேள்விகளுக்கு இன்னைக்கு நம்மக்கிட்ட விடை சொல்கிறதுக்காக வந்திருக்காரு குருஜி அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருக்குது சார். மனிதன் படைக்கப்பட்டது சந்தோஷமாக இருக்கதான். ஆனால் சந்தோஷமாக இருக்காங்களான்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஏன் இந்த முரண் இருக்குது சரிங்க? முரண் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஏன் சந்தோஷமாக இல்லைன்னு கேட்க வராமல் நான் புரிஞ்சுக்கிறேன். சந்தோஷமாக இல்லை அப்படின்னு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஓஷோவோடதுலேருந்து ஒரு விடை கிடச்சிது அப்படின்னு சொன்னீங்க. சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு அவங்களே தான். பல 100 மகான்களும் ரிஷிகளும் எல்லோருமே சொல்லியிருக்கிறாங்க. சந்தோஷமாக நாம் ஏன் இல்லை அப்படின்னா நம்ம சந்தோஷமாக வாழ விரும்பலை. நம்ம யாருக்குமே சந்தோஷமாக வாழ விருப்பம் இல்லை. பேசிக்கலாகவே நமக்கு அந்த விருப்பம் இருக்க மாட்டேங்குது. அது நம்மளே நம்ம தடை போட்டுக்கிட்டே இருக்கோம். ரிப்பீட்டடாக தடை போட்டுறோம். நம்ம ஸ்ட்ராங்காக யாருமே நாம் சந்தோஷமாக இருக்க மாட்டோம், நமக்கு நல்லது நடக்காதுன்னு பெரும்பாலானவர்கள் நினைக்கிறாங்க. நம்ம நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரியான தாட்ஸை விட நல்லதாக இருக்காது, எனக்கு ஏதாவது நடந்துடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏகப்பட்ட முறை அதிகமாக வருகிறது. சயின்டிஃபிக்காக நம்ம சொல்ல போனோம்னா ஒரு நாளைக்கு வரக்கூடிய எண்ண அலைகளிலே கிட்டத்தட்ட 80% இது மாதிரியான எதிர்மறையான எண்ணங்கள் தான் வருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே கண்டுபிடிச்சு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ரிப்பீட்டடாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது மாதிரி நமக்கு திருப்பி நமக்கு ஏதாவது நடந்த பழைய நிகழ்வுகள், அதுக்கப்புறம் நம்மளுடைய சின்ன வயதிலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனிங்ஸ், நிறைய விஷயம் நம்ம சொசைட்டி கற்றுக் கொடுத்தது, நம்மளுடைய தாய் தந்தையர்கள் கற்றுக் கொடுத்தது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம போட்டு உள்ளே சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி உள்ளே வச்சு அதனுடைய வெளிப்பாடுகளாக தான் நமக்கு ஒவ்வொரு விஷயமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வரக்கூடியது பார்த்தோன்னா உலகம் எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா நம்ம சொசைட்டி அப்படின்னு பார்த்தோன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கெட்ட விஷயங்கள் சீக்கிரமாக எல்லாரையும் சென்றடையும். நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது ஸ்ப்ரெட்ஸ் ஃபாஸ்ட் இல்லையா. ஸோ அது மாதிரியான விஷயமாக அப்போ நமக்கு ஈஸியாக சென்றடைகிறது. நமக்கு ஒரு பதைக்கும் பொழுதே உள்ளுக்குள்ளே நமக்கு இந்த மாதிரி நமக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கவோ படிக்கவோ செய்கிறோம். ஒரு மொபைல் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் இப்போ எல்லாமே நியூஸ்லேருந்து எல்லாம் வந்துடுது. முதல்ல நம்ம நியூஸ் பேப்பர் காசு கொடுத்து வாங்க வேண்டியிருந்தது. இப்போ எல்லாமே அது மாதிரியான ஒரு விஷயமாக வந்து விடுகிறது. ஸோ அப்படி வரும்பொழுது அதை பார்க்குறோம். டிவி வாங்கி ஒரு தடவை வச்சுட்டு அதில் நம்ம
நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ரெகுலராக இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறோம். நிறைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய காசிப்ஸு, அவங்களுடைய ஜட்மெண்டல் ஆட்டிடியூட், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களுமே ஒவ்வொன்றுமா அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது எல்லாமே நமக்கு உள் செலுத்தி கொண்டே இருக்கிறோம். நான் வந்து அதை எடுத்துக்கிறது இல்லை, அவங்க ஏதோ பேசுகிறாங்க, அவங்க ஏதோ காசிப் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. 2 பேர் ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயங்கள் கூட நம்மை கண்டிப்பான முறையிலே நம்மளுடைய ஆழ்மனதை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம வந்து அதை பேசுகிறோன்றதை தாண்டி அதை கேட்டாலே அதுக்கான எனர்ஜிஸ் பாஸ் ஆகும். கண்டிப்பாக கேட்குறது தான் நமக்கு வந்து கேட்டு தானே நமக்கு நம்மளுடைய ஒரு பாடல்களாகட்டும் அல்லது வந்து ஒரு படமாகட்டும் அல்லது டிவி பார்க்குறதாகட்டும் நியூஸஸ் ஆகட்டும். நியூஸஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு நெகட்டிவ் நியூஸஸ் எல்லாம் வருது இல்லையா? அந்த நெகட்டிவ் நியூஸஸ் எல்லாம் நம்ம வந்து கேட்க தானே செய்கிறோம். நம்ம வந்து ரேடியோவில் கேட்டாலும் சரி அல்லது டிவிலையுமே வந்து பார்த்தோம்னா எல்லா நெகட்டிவ் நியூஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜஸ் எல்லாம் காட்ட மாட்டாங்க. ஒரு சிலதெல்லாம் உதாரணத்துக்கு வந்தோம்னா இப்போ வந்து நிறைய பெண்கள் மீதான வன்முறைகள்லாம் வருது. ஸோ இப்போ அந்த பெண்கள் மீதான வன்முறையெல்லாம் யாருமே வந்து அதை காட்ட போகிறது கிடையாது. ஆனால் அதை கேட்கும்பொழுது நமக்கு நெஞ்சு பதைக்கிறது அல்லவா? அப்பொழுது யாரோ ஒரு சொல்லக்கூடிய விஷயம், அந்த ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்கூடாக நமக்கு தெரியாது இல்லையா? அங்கே நம்ம பார்க்கல. ஸோ அப்போ நாம் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது ஒரு டிவி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அவங்க பொய்யா சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து நமக்கு இப்போ பதிஞ்சிருக்கு. அப்படி பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால நம்ம வந்து அவங்க சொல்லுவது எல்லாமே ஏற்றுக்கொள்கிறோம். அது உண்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் பின்ன ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க வந்து அதை வேறு மாதிரியான ஒரு விஷயமாக சொன்னால் அதையும் நாம் வந்து ஏற்றுக்கொள்கிறோம். அந்த 2 நாட்களுக்குள் நம் மனதில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கின்றன, என்னென்ன விஷயம்லாம் நம்ம நினச்சிடுறோம் பாருங்கள். கண்டிப்பாக அந்த 2 நாளில் வந்து நமக்கு ஐயோ நம்ம குடும்பத்தில் யாராவது அந்த மாதிரி இருக்கு, ஐயோ நம்மளுடைய அக்கா தங்கச்சிகள், நம்மளுடைய குழந்தைகளா, நம்மளுடைய எண்ணங்கள் அந்த மாதிரி இருக்கு. என்னென்ன விஷயங்கள் எல்லாம், அதாவது ஏதோ ஒரு இடத்திலே அந்த ஒரு விஷயம் நடந்ததா இல்லையா என்று தெரியாது, நமக்கு 100% தெரியாது. 3ஆம் நபர் மூலமாக நாம் கேள்விப்படுகிறோம். அப்படி கேள்விப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடையது உள்வாங்கிறதுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். பக்கத்து வீட்டில் யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருந்தால் கூட கண்டிப்பான முறையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நமக்கு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அவங்க ஏதோ ஒன்று யாரையா ஒன்று பேசினாலும் ஜாடமாடியாக என்ன தான் பேசிட்டு போகிறா, ஜாடமாடியாக என்ன தான் சொல்கிறா, இது மாதிரி நிறைய முட்டுக்கட்டைகள் நாம் போட்டுக்கொண்டே இருக்கிறோம். நாம் கதவை திறந்து வைத்திருக்கிறோம். ரொம்ப நிறைய நம்ம வந்து கதவை திறந்தே வைத்திருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம், நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நாம் வந்து கதவை மூடி வைத்திருக்கிறோம். ஸோ அப்போ நம்மளால் வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கே, எப்படி இதுக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு நபர்கள் மாதிரியான சூழ்ந்து இருக்கே என்ன பண்ணுறதுன்னா, சிம்பிளாக வந்து இதெல்லாம் நம்ம வந்து இக்னோர் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த இடத்துலையே இல்லாமல் இருக்கிறது அது வந்து ஆரம்ப ஸ்டேஜ். ஒருத்தங்க ஒரு 2 பேர் ஏதோ ஒரு காசிப் பேசுகிறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல நமக்கு வேலை கிடையாது. அது மாதிரி அதே மாதிரி ஒரு வேண்டாத ஒரு கண்டென்ட் எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மொபைலில் பார்க்குறோம். அதில் நிறைய வேண்டாத விஷயங்களும் வரும், வேண்டிய விஷயங்களும் வரும். பலருடைய ஒவ்வொரு எண்ணங்களையுமே அவர்கள் வந்து நமக்கு செலுத்துவார்கள். இப்போல்லாம் பாருங்களேன், உங்களுக்கு நம்மளுடைய ஒரு தாய் தந்தையர்கள் இருக்கிறாங்க, அவங்க பாட்டி தாத்தா பாட்டியெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு யங் ஏஜில் இருக்க தாத்தா பாட்டி, நம்ம வந்து ஒரு 60-65 வயசில் இருக்க தாத்தா பாட்டியெல்லாம் கூட வச்சுக்கலாம். அவங்களுடைய விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு வட்டம் அப்படிங்கிறது வந்து அதிகபட்சமாக அவங்களுக்கு வந்து எவ்வளோ பேரை தெரிஞ்சிருக்கும், ஒரு 50 பேரை தெரிஞ்சிருக்குமா, இல்லை ஒரு உறவுக்காரங்களோட சேர்த்தினா நிறைய பேர் இருக்கும். பட் ரெகுலராக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது ஒரு 50 பேரை ஓரளவுக்கு அவங்க பேசுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஃபோன்லலாம் பேசிப்பாங்க. அப்படின்னு இப்பொழுது வந்து சாதாரணமாக எடுத்தோம்னா ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, ஃப்ரெண்ட் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் 3000-4000 இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் பலரது செய்திகளையும் பலரது மனங்களையும் நாம் வந்து புசித்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொன்றுத்தையும் நம்ம புசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அது வந்து ரொம்ப ஆபத்து இல்லையா? அதாவது முதல்லலாம் சொல்லுவாங்க இல்லையா, நீ யாருன்னு தெரியணும்னா உன்னுடைய நண்பனை பார்த்தாலே தெரிஞ்சு விடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வரும். அது என்விரான்மெண்ட்டை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். நண்பர்களை தெரிந்துவிடும் அப்படிங்கிறது நம்மை சுற்றி இருப்பவர்கள் யார் அப்படின்ற ஒரு மாதிரியான விஷயத்திற்காக சொல்லக்கூடியதான்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் வந்து பார்த்தோம்னா, நாம் யார் என்பது நாம் புசிக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு டிஜிட்டல் கலாச்சாரங்களாகட்டும் அல்லது வந்து சாதாரணமாக அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சொசைட்டல் விஷயங்களாகட்டும், எந்த அளவுக்கு நாம் கன்சியூம் பண்ணுறோமோ அந்த கன்சியூம் பண்ணுற ஆளாகவே தான் நம்ம மாறிடுறோம். இதுலேயே எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் நிறைய பாசிட்டிவாக நினைக்கிறேன், ஆனால் அது எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது. ஆனால் ஏதாவது நெகட்டிவாக வந்து என்னோட எண்ணம் இருந்தது அப்படின்னா உடனே நடந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு முரண் இந்த இடத்துல ஏன் குருஜி வருது? அதுதான் இப்போ நம்ம வந்து பேசும்போதே நம்ம வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் ஸ்ப்ரெட்ஸ் ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னோம்ல. நம்மளோட பேசிக் அனாட்டமி அந்த மாதிரி தாங்க. இப்போ நம்மளுடைய பிரெயின் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். நம்ம பிரெயினுடைய வடிவமைப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து யோசிக்கிறதுக்கு, நம்ம பல்வேறு சாதனைகள் செய்வதற்கு இப்படியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வந்து உங்கள் பிரெயினோட பகுதியில் வந்து நம்ம வந்து 5% தான் யூஸ் பண்ணுறோம், 10% தான் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அது உண்மை கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நியூரோ சயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது அது உண்மை கிடையாது. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு 5% யூஸ் பண்ணுறோம், இன்னும் 95% இருக்குங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது.
அட் த சேம் டைம் வந்து பார்த்தோம்னா நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. அந்த பொட்டன்ஷியலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களும் நமக்கு இருக்கின்றன. அதை நாம் செய்ய மாட்டேன்றோம் அப்படின்றது தான் உண்மை. இதில் வந்து நாம் ஒரு பிரெயின் அப்படின்ற மாதிரியான விஷயமே நம்மளை வந்து காப்பாற்றுவதற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது வந்து நம்மளுடைய நிறைய விஷயங்களை ப்ராசஸ் பண்ணும். அதில் வந்து அந்த நம்மளை பாதுகாப்பதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது தான் வந்து அந்த நம்மளுடைய மூளையே. நம்மளோட உடம்பு அமைப்பே அப்படி தான். நம்மளோட அது வந்து பிரபஞ்சம் படைச்சதாக இருக்கலாம், அது தெய்வம்னு நம்பினான் தெய்வம், எது நம்ம நினச்சாலும் சரி, அல்லது அந்த மாதிரியான ஒரு படைப்பு அப்படிங்கிறதே மனிதர்களுடைய படைப்பு. அதுதான் அமிக்டாலான்னு சொல்கிறோம். அப்போ அந்த பிரெயின் அப்படின்ற மாதிரி அதில் வந்து அது நம்மளுடைய ஏதாவது ஒரு விஷயம்னா அது வந்து பாரு இப்படி போகாத, இப்படி பண்ணாத, இது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அது கம்ப்யூட்டர்லையோ அல்லது இப்போ இந்த ஏஐலையோ வந்துக்கிட்டு இருக்க மாதிரியான வேகத்தை வந்து நம்ம வந்து பிரெயின் பண்ணுவோம். அதை பண்ணுற ஒரு விஷயத்தையே ஈவன் நான் இப்போ இந்த விரலை இப்படி நான் தூக்கி பண்ணுற விஷயங்களெல்லாம் கூட நாம் வந்து கான்ஷியஸாக பண்ணுறோமானா இல்லை. அது அப்படி தானாக ஒரு விஷயம் பேசும்பொழுது அதுக்குண்டான ஒரு உடல் மொழி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வருகிறது. ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ் கூட வரணும் அப்படின்றது அது வேறு டாபிக், நம்ம அதை பேசுவோம். பட் இது இந்த மாதிரி நமக்குடைய வடிவமைப்புகளே அந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பு தான் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தோம்னா கெட்ட விஷயங்களை வந்து அந்த பயம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தோற்றுவித்து நம்மை பாதுகாக்கிறது. யாராவது ஒருத்தங்க விரலை நம்ம முன்னால் கொண்டு வந்தாங்கன்னா டக்குன்னு நம்ம கண்ணை மூடிக்கிறோம். அவங்க நல்லா ரொம்ப க்ளோஸாக நம்மளுடைய தாய் தந்தையாக இருக்கலாம், நம்மளுடைய குழந்தையாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இவங்க நம்ம கண்ணெல்லாம் குத்திட மாட்டாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்மளோட உடல் தானாக மூடிக்கொள்ளுகிறது இல்லையா? ஆப்வியஸ்லி அது வந்து பார்த்தோம்னா பக்கத்தில் வந்தோடனே அதுவே மூடிடுது. ஈவன் வந்து பார்த்தோம்னா நம்ம கண்ணே அப்படி நம்ம விரலையே நம்ம பண்ணும்போது கூட சம்டைம்ஸ் நம்மளுடைய கண்கள் மூடிக்கிடும். இதெல்லாம் அந்த பிரெயினோட வேலை தான். அதை பாதுகாப்பதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தினால் அது என்ன பண்ணணும்னா கெட்ட விஷயங்கள் எல்லாம், இதெல்லாம் கெட்ட விஷயம், அதை பண்ணாத, இதெல்லாம் கெட்ட விஷயம், இங்கே போயிடாத, நம்மளை வந்து தடுத்து கொண்டே இருக்கிறது. பாதுகாப்பு என்கிற பேரில் நிறைய விஷயங்களை தடுத்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற புதிய முயற்சிகளை செய்ய விடாமல் செய்வது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அது கொஞ்சம் கொலோக்கியலாக நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை, இந்த அமிக்டாலா அப்படின்னு மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறது. அப்போ கெட்ட விஷயம் சொன்னால் நடந்துடுது அப்படின்ற வந்து பார்த்தோம்னா ரிப்பீட்டடாக அந்த ஒரு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கு. வார்னிங் வந்து நம்மளுடைய பிரெயின் அப்படின்றதுக்கும் பிரபஞ்சத்திற்கும் பெரிய ஒரு வித்தியாசம் கிடையாது. பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடியது தான் நம்ம வந்து இந்த பிரெயின் அப்படின்னு இந்த மாதிரியான விளக்கங்களெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது போல் வந்து பார்க்கும்பொழுது நமக்கு அந்த கெட்ட விஷயம் அப்படின்ற விஷயம் வந்து சதா சர்வ காலமும் நமக்கு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, இந்த மாதிரி நாம் வந்து அதுக்கு ரெடியாக இல்லை, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாம் தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ சந்தோஷமாக இருப்பதற்கு நாம் வந்து சந்தோஷமாகத்தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நாம் முடிவெடுத்து விட்டு அதையே நாம் அது வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தோன்னா காட்டில் இருக்கும்பொழுது நமக்கு வந்து அந்த காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள், அதுக்கப்புறம் வேறு வித உணவு பிரச்சனைகள், அந்த மிருகத்தினால் உயிர் பிரச்சனை அப்படின்ற மாதிரியான விஷயம், வாழ்வாதார பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம். நம்மளுடைய ஆதிசங்கரர் வந்து அவருடைய 32 வயசுக்குள்ளேயே அவர் வந்து எங்கே இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு வந்துட்டார், அந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ எந்த அளவுக்கு இம்மன்ஸாக அவர் ட்ராவல் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம நினைக்கணும். ஸோ அப்போ அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்த கூடிய சூழ்நிலையில் கூட வந்து பார்த்தோம்னா மனிதர்கள் வந்து பெருமளவு அவர்கள் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தார்கள். ஆனால் இப்போ நாம் இருக்கக்கூடியது ஒரு கான்க்ரீட் ஜங்கிள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, அந்த ஜங்கிள் தேவலை அப்படின்ற ஒரு நிலைமையில் ஆகிட்டோம். இப்போ வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தில் கூட நமக்கு வந்து பயமாக இருக்குது, கதவை சாத்திக்கிறோம். எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பார்த்தோம்னா அடுத்தவர்களை பற்றின எந்த ஒரு சிந்தனையுமே யாருக்குமே இருக்கிறது இல்லை. அந்த சிந்தனை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இல்லாததுனால் வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தோம்னா வேண்டாத விஷயங்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. அந்த பரவிக்கொண்டே இருக்கிறதுனால இதை நமக்கு நிறைய கேட்குறோம், ஏதோ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம். அப்போ அப்படி அந்த ஒரு எண்ணங்கள் நம்ம அந்த மாதிரி நிறைய கெட்ட விஷயங்களை கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அப்போ அந்த கெட்ட விஷயங்களுக்கு உண்டான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வந்து அந்த எண்ண அலைகளுடைய ஒரு வீரியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகி விடுகிறது. ஸோ அப்போ அந்த எண்ண அலைகளுடைய வீரியம் எந்த ஒரு விஷயத்திற்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்துவிடும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஓகே குருஜி, ஆனால் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகமும் இருக்குது. நான் கான்ஷியஸாக சரியாக இருக்க தான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னோடய சப்கான்ஷியஸில் தேவையில்லாத எண்ணங்கள் தான் வருது அப்படின்னும் பொழுது கான்ஷியஸை என்னால் சரி செய்ய முடியும், ஆனால் சப்கான்ஷியஸை நான் எப்படி சரி செய்கிறது? அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இதில் நிறைய இப்போ குழப்பங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து நிறைய பேசுகிறோம். கான்ஷியஸ்னஸ், சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசுகிறோம். அதே போல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் நம்ம வந்து பேசுகிறோம். ஸோ இப்போ இது எப்படி அது வந்து ஒரு விஷயம் நமக்கு நம்மளை சென்று அடைகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கும் கர்மான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்குமே மிகப்பெரிய ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே நம்ம வந்து பேசலாம் ஃப்யூச்சரில். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னென்னா
தொடர்ந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுதான் நமக்கு வந்து இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய செயல்களுடைய ஒரு கர்மாவாக இருக்கிறது. கர்மா அப்படின்னா வந்து நிறைய பேர் இந்த கர்மா தியரியே வந்து பார்த்தோம்னா நிறைய போட்டு ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயமா போயிட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படின்ற கர்மா ஆகிடும். கர்மா இஸ் நத்திங் பட் ஆக்ஷன். செயல். கர்மா என்றால் என்ன? செயல். நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த செயலுடைய வினையை இப்பொழுது அனுபவிக்கிறாய். அந்த கர்மாவுடைய அந்த ஆக்ஷனுடைய ஒரு ஃப்ரூட்டை வந்து நம்ம இப்போ வந்து புசிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் வந்து நேற்று நாம் செய்த ஒரு விஷயத்தை ஒரு வினையுடைய ஒரு பயனையுமே நாம் இன்று வந்து அறுவடை செய்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக எடுத்துக்கொள்ளலாம். சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற விஷயத்தை வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அது புதுசாக எங்கிருந்தோ வரலை, அது உங்களுக்குள்ளேருந்து வரது தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ நம்ம வந்து நமக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்ததுன்னா அது உடனே நடந்துருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அப்படி கெட்ட விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடியது உங்களுடைய இதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப காலங்களாக பல ஆண்டுகளாக நீங்கள் உள்ளுக்குள்ளே செலுத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் செலுத்துவதில்லை. இப்போ நாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கோமே, இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டோடைய விஷயம் தான். ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய செயல்களிலே 80% அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோடைய ஆக்ஷன்ஸ் தான் இருக்குது. மீதி இருக்கிற 20% அப்படிங்கிறத விடையும் குறைவாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த ஆக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு நம்ம வந்து சுயமாக நாம் முடிவெடுத்து செய்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேசுகிறோம் இல்லையா, அதெல்லாம் ஆல்ரெடி முடிவெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்மாலே முடிவெடுக்கப்பட்டது தான். நாமளே வந்து முதல்ல இருக்கக்கூடிய விஷயத்தை எந்த அளவுக்கு நாம் உள்ளேக்குள்ளே வைத்திருக்கிறோமோ அந்த விஷயத்துடைய வெளிப்பாடு தான். அதில் வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ங்கிறது புதுசாக எங்கிருந்தோ வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கிடையாது. அப்போ அதில் நாம் எப்படி சரி செய்யறது அப்படின்ற மாதிரியாக இருந்தால் இன்றிலிருந்து இந்த தருணத்திலிருந்து அதை மாற்றிக்கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு விதத்திலையுமே நம்மளுடைய எண்ணங்களை வந்து அப்போ நம்ம எப்பவுமே கான்ஷியஸ்னஸ் நம்ம ஏன் பேசுகிறோம்னா எப்பவுமே கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு நாம் வந்து வந்துவிட்டோம் என்றால் அந்த சப்கான்ஷியஸ் அப்படின்ற விஷயங்கள்லிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா, அந்த பலன் அப்படிங்கிறது நல்லதாகவே இருக்கும். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ எண்ணங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நமக்கு ஏற்ற மாதிரி. கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படின்றதே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பெரிய வார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு வார்த்தை ஆகிவிட்டது. மேனிஃபெஸ்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் நம்ம நினைத்ததை வந்து அடைவதற்கு நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்றது நாம் இயல்பாகவே அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு வந்து நமக்கு வேண்டியதை நம்ம வந்து நடத்தி கொள்வதற்காக தான் படைக்கப்பட்டவர்கள் தான் நாம் எல்லாருமே. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே நமக்கு நடக்க வேண்டியது தான். அப்படியும் ஏன் இவ்வளோ பேர் துன்பப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் குழந்தைகளை பார்த்துருப்பீங்க. சின்ன வயசு குழந்தைங்களாம் அதுகளுக்கு எது வேணும்னாலும் அது கிடைச்சே தீரும். அது வந்து என்னவா இருக்கட்டும், அவங்க அப்பா வந்து அப்பாவோ அம்மாவோ அவர்கள் ஏழ்மை நிலைமையில் இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, அந்த பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தோன்னா போகும்போது ஏதாவது ஒரு சின்ன குழந்தை வேறு ஏதாவது ஒரு குழந்தை, இந்த குழந்தை வந்து வேறு குழந்தை வந்து ஏதாவது ஒரு குடிசை பகுதியில் வந்து இந்த சக்கர வண்டி ஏதாவது ஓட்டிகிட்டு போகிறத பார்த்து அப்போவே அதுக்கு வேணும்னா அது அப்போ வேணும், அது வேறு எங்கேயும் கிடைக்காது, அந்த குழந்தைகிட்ட தான் கிடைக்கணும்னாலும் அங்கே அதை ஓட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படி இருக்கிறோம் என்றால் அப்போ நம்ம வந்து நம்மளுடைய அந்த மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய அந்த பீனியல் கிளாண்ட் இருக்கு இல்லையா, அது விழிப்பான நிலையில் இருக்கிறது. நாம வளர வளர நமக்கு பல்வேறு விதமான சொசைட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் எப்போ புசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதே அது வந்து மறைய ஆரம்பிக்கிறது. அப்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிரெயின் லெவலில் மாற்றங்கள், நமக்கு வந்து கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த மாதிரியாக மனோரீதியான மாற்றங்கள் இதுதான் உனக்கு கிடைக்கும். சின்னதுலேருந்தே நம்மளை கண்டிஷனிங் பண்ணி வைக்கிறாங்க. உனக்கு இதுதான், உங்கள் அப்பாவுக்கு இவ்வளோதான்ப்பா வசதி, நீ இதுக்குள்ளே இருந்துக்கணும், நமக்கு இப்படி தான், அவங்கெல்லாம் பணக்காரங்க. எல்லா குடும்பத்திலையும் இந்த ஒரு வழக்கம் இருக்கு, எல்லா இடத்துலையுமே இருக்கு. உங்களுக்கு எல்லாருமே சொல்றாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில். இப்போ இது பண ரீதியான விஷயமாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு ரீதியான விஷயங்களாக இருக்கலாம். நம்மளாலெல்லாம் அது முடியாது. இந்த வார்த்தைகள் கூட நமக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணல குருஜி. அது நம்மளே ஃபுல்லியாக நெகட்டிவ் ஆக்கிடும். நம்ம நெகட்டிவாகவே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரியாக இந்த மாதிரி சொல்லி கொண்டிருப்பவர்கள் நெகட்டிவாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நபர்களுமே அப்படி நெகட்டிவாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது அவங்க கிட்ட சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அதனால தான் ஓஷோ சொன்னால், நீ இறந்தால் தான் என்னிடம் வர முடியும் அப்படிங்கிறது. இறந்து போக தயாராக இருந்தால் என்னுடன் வா அப்படின்னு. ஏன் இறந்து போக தயாராக இருந்தால் என்னுடன் வான்னு சொன்னார்னா, உன்னுடைய பழமை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தூக்கி கொண்டு என்னிடம் வராதே, அது அழிந்து போகட்டும், பின்னர் என்னிடம் வா அப்படின்ற மாதிரியான விஷயம். அதுவே தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகும். அதை மீறி எதுவும் சொல்ல முடியாதுன்னு நான் ரொம்ப திடமாக நம்புகிறேன். அப்போ நம்மளுடைய பழைய கைதில் இப்போ வந்து ஜென்னுடைய தத்துவார்த்தங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு டீ ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜென்னோட ஒரு டீ ஸ்டோரி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரி. ஒரு ராஜா போகிறாரு, ஒரு ராஜா ஒரு ஜென் துறவிடம் போகிறார். அவர் அங்கே வந்து அந்த டீ கப்பு வச்சுருக்காங்க. அப்போ அந்த டீ கப்பில் வந்து பார்த்தோம்னா டீ விடுறதுக்கு டீ சாப்பிட்றோன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுட்டு இவருக்கு துறவியுடைய இதில் வந்து அந்த டீ அந்த டீ அப்படின்றத வந்து நாம் இப்போ இந்த டீ அப்படின்ற மாதிரி தேநீர் அவங்கெல்லாம் அந்த மலையிலேருந்து பொறிச்சு வைப்பாங்களே அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஃபுல்லாக விட்டுட்டே இருக்காங்க. அது ஃபுல்லாக விட்டுனோடனே இவருக்கு தேவையானது பாதியோ முக்கால்வாசியோ விட்டவொடனே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவருக்கு ராஜாவுடைய ஒரு கோப்பையில் வந்து விட்டுக்கிட்டே இருக்காங்களாம்.
அது பாட்டுக்கு வழிஞ்சு போயிட்டே இருக்குது. ஒன்று அவங்க விட்டு ஒரு கோப்பை முடிந்த உடனே அவர்கள் வந்து திருப்பியும் வந்து வேறொரு கோப்பையை கொண்டு வந்து அவர்கள் வந்து நிரப்புகிறார்கள். அப்படி நிரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இவரும் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாரு, ஒரு கோப்பை முடிஞ்சிடுச்சு, ரெண்டாவது கோப்பை முடிஞ்சிடுச்சு, அவருக்கு எதிர்க்க எப்படி அந்த துறவிக்கு எதிர்க்க எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்கிறார். அது பாட்டுக்கு தேநீர் பாட்டுக்கு வழிந்து போய்கொண்டே இருக்கிறது. அவர்கள் கால்கள் எல்லாம் நினைந்து போயிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. அவருடைய உடை பக்கமே வந்து விடுகிறது. நகர்ந்து உட்காந்து பார்க்குறாரு, எல்லா இடத்துலையும் வந்துடுது. அவருக்கு ஒரு டைமில் வந்து கோவம் வந்துட்டே இருக்குது. இவங்களாம் ஒரு 7 இதாக வந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க டோட்டலாக. அப்போ என்னுடைய பொறுமையை நீங்கள் ரொம்ப சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் எடுத்தாச்சு, நீங்கள் குடிச்சும் முடிச்சாச்சு, எனக்கு வந்து என்ன நான் குடிக்கிறதுக்குன்னு வச்சுட்டு என்னை அவமானப்படுத்துகிற மாதிரியாக விஷயம் இருக்குது, நீங்கள் விடுறதை நிறுத்தவே மாட்டேன்றீங்க, விட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் நீ இருக்க அப்படின்னாரா அவர். நீ நிறைந்திருக்கிறாய், வேண்டாத விஷயங்களால் நீ நிறைந்திருக்கிறாய். ஸோ அப்போ நீ எப்பொழுது காலியாகவே அந்த கோப்பை உனக்குள் எப்பொழுது காலியாகிறதோ அப்பொழுது என்னிடம் வா அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. ஸோ அப்போ அது மாதிரி எல்லா மனிதர்களுமே வந்து பார்த்தோம்னா கோப்பை நிரம்பி இருக்கிறார்கள். பல்வேறு விதமான கோப்பைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோப்பை, அது மாதிரியான கோப்பைகளில் நிரம்பி இருக்கிறதுனால விஷயங்களால் அவங்களால புகுதல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு ஏற்றுக்கொள்ள ஒரு முடியாத ஒரு விஷயமா இருக்கும். உங்ககிட்ட நான் சொல்லும்பொழுது நாம் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தயாராக இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ அது மாதிரி சொல்லும்போது ஒரு சில நேரங்களிலே நம்ம அந்த ராசி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்றது கொடுக்கறது உண்டான வழக்கம் உண்டு. அப்படி கொடுக்கும்பொழுது பொதுவாக வரக்கூடிய ஒரு கமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னது நான் நல்லா இருப்பேனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க மக்கள். என்ன நான்லாம் நல்லா இருக்க மாட்டேன், நீ சொல்கிறதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் பலருக்கு இருக்கிறது. நம்ம வந்து யாரையும் நல்லா இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்கன்னா, ஐயோ நான் எப்படி நல்லா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பலருமே இருக்கிறாங்க. ஸோ அப்போது மக்களுக்கு வந்து பலருக்குமே அவர்களுக்கு வந்து தயார் இல்லை. வேறு ஒரு சில பேர் வந்து பார்த்தோம்னா அவர்கள் வந்து நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூட அந்த சந்தோஷத்தை தாங்கி கொண்டு வெகு தூரம் செல்வதற்குண்டான ஒரு தயக்கமும் இருக்கிறது. அதே மாதிரி அதுக்குண்டான ஒரு சக்தியுமே இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். கண்டிப்பாக குருஜி, அதே மாதிரி இப்போ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கணும் அப்படின்றது வந்து எல்லாருமே பணத்துக்காக மட்டும்தான் பார்க்குறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இது உண்மைதானா? அதுதான் இப்போ மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன ஒரு விஷயமோ, நம்ம எதை நாடுகிறோமோ அதை அடைவது அப்படின்றது. நாம் எதை நாடுகிறோமோ அதை அடைவதற்குண்டான ஒரு விஷயமாக தான் நம்ம எல்லாருமே இருக்கணும். கமர்ஷியல் வேர்ல்டு அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா, எது நமக்கு இல்லையோ, எந்த ஒரு விஷயம் இல்லையோ, அந்த இல்லாத விஷயத்தை அதிகமாக, எது உங்களுக்கு ஸ்கேர்சிட்டியாக இருக்கோ, ஸ்கேர்சிட்டியாக இருக்கிறத பற்றி நோக்கி தானே நம்ம தேடிப்போம். நமக்கு எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு விஷயம் கிடைத்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியாக இருந்ததுன்னா அதுக்கு போக மாட்டோம். நம்ம ஊரில் வந்து பார்த்தோம்னா எல்லாரும் வந்து பெரிய பெரிய பல்லவர்களும் சோழர்களும் சம்புவராயர்களும் மிகப்பெரிய எனர்ஜி சென்டர்ஸ் கட்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே எனர்ஜி சென்டர்ஸ் தான் கட்டி வச்சுருக்காங்க, கோயில்கள். ஸோ அது கோயில்கள் பெரிய பெரிய கோயில்களாக இருக்குது. எல்லா இடத்துலையும் கோயில்கள் இருக்கே, அப்புறம் எதுக்கு போகணும் நம்ம அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் பலர் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அதை விட்டு வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து அந்த மெடிடேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக ஏதாவது ஒரு உருவாக்கி இருந்தால் அதை நாடி போவது. அங்கே வந்து ஏதோ இருக்கும், இந்த கோயிலில் வந்து என்ன இருக்க போகுது, எல்லா இடத்துலையும் இந்த கோயில் ஏன்னா அங்கே தானே இருக்கும், கோயில் அங்கேயே தான் இருக்க போகுது. கோயில் வந்து 3 நாளில் மூடிடுவோம், மாதத்தில் 3 நாள் தான் திறப்போம், 4 நாள் தான் திறப்போம்னா அப்போ அந்த கோயில்களுக்கு கூட்டம் இருக்கும். அப்படி இல்லாமல் கோயில்கள் சதா நேரமும் திறந்து தான் இருக்க போகிறது. இது மாதிரி தான் நம்மளுடைய மனமானது எப்பொழுதுமே இருக்க போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். எதுவும் ஒரு விஷயம் வந்து எப்பொழுதும் நமக்கு இருக்கும், எப்பொழுதும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கும்போது அதை நாம் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறோம். அது சீரியஸாக எடுத்துக்காததுனால மற்ற விஷயங்களுக்கு நமக்கு வந்து இந்த எது நமக்கு கிடைக்காது அப்படின்னு எல்லாருக்கும் மனசுக்குள்ளே இருக்கிறது அந்த பணம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த பணம் குறைவாக இருக்கிறதா, நம்மளுடைய மனம் குறைவாக இருக்கிறதா? மனம் தானே குறைவாக இருக்குது. கண்டிப்பாக இல்லையா? ஸோ அப்போ மனம் குறைவாக இருக்கக்கூடிய மனதை வந்து நாம் வந்து சரி செய்தாலே பணம் அப்படிங்கிறது தானாக வந்துடும். குருஜி, ஆனால் நிறைய பணக்காரர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பணம் வேண்டாம், பணம் வந்து வாழ்க்கையை கெடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏழைகள் பார்த்திங்கன்னா பணம் வேணும்னு கஷ்டப்படுவாங்க, ஆனால் அவங்களால பணம் சம்பாதிக்கவே முடியாது. பணம் வேண்டான்னு சொல்கிறவங்க கிட்ட பணம் சேர்ந்துட்டே இருக்கும், பணம் வேணும்னு சொல்கிறவங்கக்கிட்ட பணமே வராது. பணம் வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு பணம் வராமலும் போகலை, எனக்கு பணம் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களால ஈர்க்கவும் முடியலை. இது ஏன் நடக்குது? ஆக்சுவலி வந்து நீங்கள் சொல்லக்கூடியது இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து சமூகத்தில் வந்து இருக்குது, இந்த மாதிரியான பேச்சு இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லும்பொழுதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஹாலிவுட் மூவி, பழைய அந்த ராபின்வுட் மூவிஸு, நம்ம எம்ஜிஆர் படம்லாம் பார்த்த மாதிரி இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அதில் தான் வந்து பார்த்தோம்னா பணக்காரர்கள்னால் ஒரு தீயவர்கள்,
ஏழைகள் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அவங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அதற்கு காரணம் பணக்காரர்கள் தான் அப்படின்னு. ஸோ அது மாதிரியான ஒரு கட்டமைப்பு வந்து அரசியலுக்கு கண்டிப்பான முறையில் தேவைப்பட்டது. அரசியல் அப்படின்னு சொல்கிறது வந்து அவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த ஒரு அரசியல் மட்டும் நான் சொல்லலை, எல்லாருடைய அரசியலுக்குமே அது தேவைப்பட்டது. அரசியல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த ஒரு இது தேவைப்பட்டு கொண்டே இருந்தது, தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை வந்து தாண்டி மக்கள் வந்துட்டாங்கன்னு தான் நான் கண்டிப்பான முறையில் சொல்லுவேன். இப்போ வந்து ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. இப்போ ஏழைகள் எப்பொழுதுமே ஏழைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு பாருங்க, நம்மளுடைய ஒரு ரேஷியோ எல்லாம் எடுத்து பாருங்களேன், ரொம்ப பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அப்போ பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லா இடத்துலையும் பயங்கரமான ஒரு விதத்தில் லக்ஷ்மி வந்து தாண்டவம் ஆடுறான்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ஆனாலும் மக்களுக்கு பத்துவதில்லை. அந்த பத்துறதில்லைங்கிறது தான் நம்ம வந்து இப்போ பேசணும். ஸ்கேர்சிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயமா பத்துறதில்லை, ஆசைகள் அதிகமாக இருக்கிறது. அந்த இருக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு பணத்தை வைத்து அந்த ஒரு சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு அதை இருக்கக்கூடிய சந்தோஷத்தை மலர வைக்க, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தாமரையை அவர்களுக்கு மலர வைக்க தெரியவில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூக்களை மலர வைக்க தெரியவில்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வெளியிருந்து தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா கை அகலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் வந்துடுது. அந்த மொபைலில் நமக்கு சந்தோஷத்தை தேடுறோம், அல்லது வந்து பார்த்தோம்னா திரைப்படங்களிலோ அல்லது வந்து வேறு கேளிக்கைகளிலோ நம்ம வந்து சந்தோஷத்தை தேடுறோம். சந்தோஷம் அங்கே இல்லை. சந்தோஷத்தை நம்ம வாங்கவும் முடியாது, சந்தோஷம் அங்கே கிடையாது. நாம் இருக்கிற சந்தோஷத்தை வந்து நாம் வந்து சந்தோஷத்தை நம்ம தேடி போக வேண்டாம், எங்கேயுமே போக வேண்டாம். ஸோ எப்படி இறைவனோ அதே போல் தான் அந்த சந்தோஷம் அப்படிங்கிற விஷயம். இரண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது, இருக்கக்கூடிய இடத்துலையே இருக்கக்கூடியது. அந்த இடத்த விட்டு வேறு எங்கே போய் ஓடி போய் நம்ம வந்து அலைஞ்சு திரிஞ்சாலும் அதை வந்து அவ்வளவு எளிதாக நம்ம வந்து கண்டுபிடித்து விட முடியாது. ரொம்ப சொற்ப நேரத்துக்கு தான் வரும். நாம் இன்னும் அதை வந்து டெக்னிக்கலாக பேசணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு இன்ஸ்டன்ட் டோபமைன் அப்படின்ற மாதிரி, ஒரு சீப் டோபமைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு சீப் டோபமைன். அந்த ஒரு ஸ்க்ரோல் பண்ணுற வரைக்கும் இருக்கிற சந்தோஷம், அதை வந்து நம்மளுடைய மனம் எடுத்து திரும்ப திரும்ப அதை வந்து அசை போட்டு கொண்டு அதன் மூலமாக நாம் வந்து அடையக்கூடிய ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் நிலைத்தன்மை அற்ற ஒரு விஷயமாக இருக்கும். இந்த ஒரு பணக்காரர் ஏழை அப்படின்ற மாதிரியான விஷயம் கேட்டிருந்தீங்க இல்லையா. பணக்காரர்கள் தான் பணக்காரர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் மட்டும்தான் இருக்காங்க, ஏழைகள் வந்து ஏழைகளாகவே போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுக்கல. இதை நான் மாடர்ன் டேர்மாக பார்க்குறேன். அதுக்குண்டான விளக்கங்கள் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ இப்பொழுது வந்து இந்த ஒரு டேர்மில் வந்து யார் பணக்காரங்க அப்படின்னு பார்த்தா, இருக்கக்கூடிய பணத்தை பன்மடங்காக பெருக்கக்கூடிய ஒரு சூட்சுமத்தை தெரிந்து கொண்டவர்கள் அனைவருமே இப்பொழுது பணக்காரர்கள். அவர்கள் யாராக வேணால் இருக்கலாம். அவர் வந்து ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கலாம், அல்லது அவர் வந்து பார்த்தோன்னா பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோடைய ஒரு முதலாளியாக இருக்கலாம். எப்படி அந்த ஒரு விஷயத்தை செய்கிறதோ அதே போல் எப்படி வந்து நமக்கு சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்று தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் பணக்காரர்கள். மாடர்ன் இதில் வந்து அது மாதிரியான ஒரு விஷயம் தான். அதே போல் வந்து யார் ஏழைகள் அப்படின்னா, BMW கார் அவர் ஓன் பண்ணியிருந்தாலுமே எப்பொழுதுமே அவருக்கு மனதில் அந்த வெறுமையும் அந்த பற்றாக்குறை, எனக்கு பத்தலை என்ன ஆகும்னு தெரியலை அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தானே உங்களுக்கு அந்த பத்தலை என்ன ஆகும்னு தெரியல அப்படின்ற அந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். உன்னுடைய மனதில் தான் இருக்கிறது குறை, வேற எங்கேயும் கிடையாது. அந்த உன் கண்ணு முன்னால் நமக்கு அதனால தான் நம்ம வந்து லக்ஷ்மி நம்ம வந்து சொல்கிறோம்னு. ஏன் அந்த லக்ஷ்மியோடைய ஒரு சிம்பாலிசம் நம்ம காட்டுறோம்னா, அவளை வந்து அந்த லக்ஷ்மியோடைய சிம்பாலிசமும் காட்டிட்டு நம் முன்னோர்கள் என்ன செய்து வைத்தார்கள் என்றால், அந்த லக்ஷ்மியை மிக எளிதாக நான் உன்னுடைய இடத்துக்கு வந்துடுவா அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, அவள் சீக்கிரம் போனாலும் போயிடுவா அப்படின்னு. அப்படி போவா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அப்படின்றது நம்மளுடைய மைண்ட் செட், அந்த ஸ்கேர்சிட்டி. யாருக்கு அந்த ஸ்கேர்சிட்டி இருக்கோ அவள் இந்த இடத்துல இருக்க மாட்டாள். யாருக்கு வந்து ஃபுல்லாக அபுண்டன்ஸ் மென்டாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதோ, அந்த அபுண்டன்ஸ் மென்டாலிட்டி இருக்கிறவளுக்கு கண்டிப்பான முறையில் லக்ஷ்மி இருப்பாள். இப்பொழுதுக்கு நம்ம வந்து சொல்லக்கூடியது இந்த மென்டாலிட்டி அப்படின்ற மாதிரியான அந்த அபுண்டன்ஸ், அதே போல் வந்து அந்த ஸ்கேர்சிட்டி, இந்த ஒரு 2 விஷயங்கள் தான். அப்போது எவ்வளோ பெரிய ஒரு பணக்காரராக இருந்தாலும் அவருடைய ஒரு மனதிலே இந்த மாதிரியான ஒரு பயங்கள், வேண்டாத எண்ணங்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அவரால் வந்து ஒரு சுயத்துக்கு வர முடியவில்லை, ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரு அவேர்னஸ்னு சொல்லுவோம், அந்த அவேர்னஸுக்கு அவருக்கு வர முடியலை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவர் அனைவருமே வந்து பார்த்தோம்னா இப்பொழுது ஏழைகள். அதுபோன்ற ஏழைகள் வந்து ஏழையாகவே தான் இருக்காங்க. பணக்காரர்கள்னு நம்ம இப்போ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பணக்காரங்க ஆயிட்டாங்க, நிறைய பேர். கண்டிப்பாக குருஜி, நிறைய பேர் வந்து கேட்கவும் செய்வாங்க, அடுத்து பண வளம் எனக்கு பெருகணும்னா நான் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட கோர்சஸ் இருக்கா? கோர்சஸ் நாங்கள் படிக்கணும், குருஜி கிட்ட கோர்சஸ் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சமீபத்தில் ஏதாவது கோர்சஸ் பிளான் பண்ணியிருக்கீங்களா? இப்போ வரக்கூடிய ஜூலை 5ஆம் தேதி ஆக்சுவலி என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து கோயில்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பல இதுலேயுமே இருக்கும். அதனால் நிறைய டைம் வந்து பார்த்தோம்னா புலிவருது கதையாகவே ஆயிடுச்சு. நான் வந்து முதல்ல ஒரு 33 கோர்சஸ் எடுத்திருந்தேன். ஸோ அப்போ நிறைய டைம் இருந்தது. அந்த மாதிரியான டைமில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 33 கோர்சஸ் எடுத்திருக்கேன் இது வரைக்கும். ஸோ இதில் வந்து இப்போது எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு நேரம் அமைய மாட்டேங்கிறது. நம்ம ஒரு பிளான் பண்ணி அதுக்கு வந்து உட்காந்துட்டு
அதுக்கப்புறம் நம்ம அதை பண்ண முடியாமல் போச்சுன்னா நான் இன்றைக்கி சொல்கிறேன்னு ஒரு 6-7 மாதத்துக்கு மேலேயே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லா மக்களுமே வந்து தயாராக இருக்காங்க. எப்போ சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கேட்டுக்கிட்டேவுமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அந்த ஒரு பெரிய ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு போகிறதுக்கு முன்னால் குட்டியாக ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து இப்போ ஒரு சத்சங் அப்படின்ற மாதிரியான விஷயம் வச்சுருந்தோம். உங்களுக்கு நீங்களுமே இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஜனவரி 25th 26th சம்திங் வச்சுருந்தோம். ஸோ இப்போ அது போலவே வந்து பார்த்தோம்னா மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ நம்ம நிறைய பேசுகிறோம் அந்த மாதிரி. இதெல்லாம் எப்படி அவங்களால வந்து இதெல்லாம் செய்யணும். இப்போ இவ்வளோ பேசுகிறோம், ஆமாம் இந்த மாதிரியான பிரச்சனையினால எனக்கு இவ்வளோ குறைகள் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தெரிஞ்சிருது. இது நிறைய பேர் இந்த மாதிரி பேசுகிறாங்க, குறைகள் இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த குறைகள் இருக்குன்னு பேசிட்டு அப்போ அந்த குறைகள் இருக்குன்னு இவ்வளோ எல்லா குறைகளுக்குமே நிறைய ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமும் கோட் பண்ணிவிட்டு அந்த குறைகளை தீர்க்க வேண்டும் என்றால் மெயின் கோர்ஸுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதுக்கு ஒரு 15,000-20,000 வாங்குறாங்க குருஜி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எனக்கு அங்கே சத்சங் ஈவெண்ட்டில் வந்து சொன்னாங்க. ஸோ நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு கோர்ஸ் அந்த ஒரு பர்டிகுலராக ஒரு இடம் அந்த இடத்திற்கும் அதே போல் வந்து நம்மளுடைய டைமுக்கும் இருக்கக்கூடியது ஒரு மினிமம் இது மட்டும் வச்சுட்டு எல்லா மக்களுக்குமே இதை நம்ம வந்து அப்படியே கொடுத்தால் என்ன, ஒரு இலவசமாகவே கொடுத்தால் என்ன, இலவசம் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்ற மாதிரி ஒரு 1000 rupees இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் கொடுத்தால் என்ன அப்படின்னு வரக்கூடிய ஜூலை 5ஆம் தேதி. ஸோ இது ஒரு வாய்ப்பாக கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக கூட இருக்கும். இதுலேயே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சதுன்னா வந்து நம்ம நம்பர் கொடுத்துடலாம். அது மாதிரி கொடுக்க முடிஞ்சதுன்னா நம்ம அவங்க வரக்கூடியவர்கள் அதிலேயே வந்து பார்த்துட்டு யாரெல்லாம் முன்பதிவு செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் சென்னையில் தான் நடக்கிற மாதிரி இருக்குது. டைரெக்டாக இது தொடர்ந்து பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இந்த ஸ்ரீகுரு மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீகுரு அப்படின்றது வந்து Chapter 1 Chapter 2ன்னு நல்ல ஒவ்வொருத்தரும் எந்தெந்த ஒரு நிலையிலே அவர்கள் மேல் நோக்கி செல்ல விரும்புகிறார்களோ அது மாதிரியான ஒரு நிலையில் ஒன்று கம்ப்ளீட் பண்ணவங்க நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக குருஜி, ஏன்னா மேனிஃபெஸ்ட் அப்படின்றதுக்கான ப்ராப்பர் மீனிங்கை வந்து இதுக்கப்புறம் மக்கள் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். குருஜி, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னும் பொழுது இந்த ஒரு கேள்வியும் உங்ககிட்ட கேட்டுடுறேன். சந்தோஷத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா? சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டும், எனக்கு சந்தோஷம் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது தான் நம்ம வந்து இது நம்ம சொல்லும்பொழுதுமே வந்து திரும்பவும் சொல்லக்கூடியது. நம்ம அதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் வந்து பார்த்தோம்னா பல குழந்தைகள் அப்பப்போ வந்து அது பசிக்கு தான் அழும். ஏதாவது அதுக்கு வந்து பாருங்களேன், ஏதாவது ஒரு குழந்தைகள் வந்து பார்த்தோம்னா எதிராளி இப்படி பண்ணிட்டான், அதாவது அது கையில் இருக்கிற பொம்மையை எப்படிங்கிட்டா வேணா அழும். உடனே நீங்கள் வேற ஒரு பொம்மையோ இல்லை அந்த ஒரு பொம்மையோ கொடுத்து பாருங்கள், இல்லை நாக்கில் கொஞ்சம் சர்க்கரை தடவினா நிறுத்திடும், அழுகி நிறுத்திடும். ஸோ அதுகளுடைய ஒரு தேவைகள் அவ்வளவுதான் அந்த குழந்தைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அந்த எப்பொழுது நாம் அந்த குழந்தைத்தன்மையை அடைகிறோம், அப்போ அந்த குழந்தைத்தன்மையை அடைகிறோம் அப்படின்னும் போது அகைன் வந்து பார்த்தோம்னா நமக்கு எதர் நம்ம குழந்தைத்தன்மையை அடையணும், இல்லைன்னா ரொம்ப முதிர்ந்த தன்மையை அடைந்து விட வேண்டும். ரொம்ப முதிர்ச்சியான காலகட்டத்தில் எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களால உடம்புல எதுவும் செய்ய முடியாது. நாமளே அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். அப்போ வந்து நம்மளால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளால் நம்ம உடல் அளவிலே நமக்கு தேவைகள் இருக்காது. எனக்கு ஒரு இடத்துல கொஞ்சம் காற்று, துணி, சாப்பாடு கொஞ்சம் இருந்தானா அதோட போதும், எனக்கு வியாதி இல்லாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு ஒரு 85 வயசு 90 வயசு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே ஒரு உடல்வாக பொறுத்து சில பேருக்கு 80 வயசில் கூட அந்த மாதிரியான ஒரு தன்மை வரும். அந்த மாதிரியான தன்மை வருது அப்படின்றது வந்து இயலாமை. அந்த இயலாமை அப்படின்ற மாதிரியான விஷயமாக இல்லாமல் குழந்தை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் குதூகலமாக அதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக தெரியும், எனக்கு எது வேணாலும் கிடைக்கும். அது வந்து இவன் வேண்டாம் நம்ம சொல்லி அதை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 வயசு 5 வயசு வரைக்கும் பயங்கரமாக கண்டிஷனிங் பண்ணி அனுப்பிட்டு 20 வயசில் அந்த குழந்தைய நீ வந்து ஏன்டா வேலைக்கு போகலை, 21 வயசில் வந்து ஏன் குழந்தைக்கு வந்து வேலைக்கு போகலை, 15 வயசு 10 வயசில் நீ ஏன் படிக்கலை, ஏன் உனக்கு இதாகலை அதாகலை நம்ம கேட்டோம்னா சின்னதில் அதை வந்து நம்ம கேடுபடுத்துறதே நாம தான். இப்போ வந்து அதுக்கு பேரண்டிங் அப்படின்றாங்க. இது அனதர் டைப் ஆஃப் ஸ்கேம். அதை வந்து பேரண்டிங் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கொண்டு போகிறது. இதெல்லாம் நம்மளுடைய பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு சர்டன் வேல்யூஸ் அப்படின்றது நம்மளுடைய ஒரு சமூகத்தில் இருக்குது. அந்த வேல்யூஸ் சாதாரணமாகவே நமக்கு வந்திருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப சின்ன விஷயங்கள், ஒரு சூரியனை பார்க்குறது அப்படிங்கிறது நான் ரொம்ப பல்வேறு ஆண்டு காலங்களாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ அந்த சூரியன் அப்படிங்கிறது சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே வந்து சூரியன் வரா மாதிரியான அமைப்பு தான் எல்லாரும் அந்த முற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஸோ அது மாதிரியாக எல்லாரும் வீட்லேயுமே அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா அந்த பிரம்மஸ்தானம் பகுதி அது பக்கத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வைத்திருப்பார்கள் சில வீடுகளில். நிறைய பேர் வீடுகளில் வந்து பார்த்தோம்னா வாசலில் படுத்திருப்பாங்க. சூரியனை அவங்களை எழுப்பி விட்டுரும். சூரியன் சாய்ஞ்சவொடனே அவங்க படுத்து தூங்கிடுவாங்க. அவ்வளோதான். நேச்சர் என்ன சொல்லுது, உனக்கு நேச்சர் என்னப்பா கற்றுக் கொடுத்துருக்கு, அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். அவ்வளோதான். நேச்சர் கரெக்டான விஷயத்தை அது கரெக்டாக பண்ணும்போது அதற்குண்டான ஒரு பலன் அப்படின்றது எல்லாருக்கும் கிடைத்து கொண்டிருந்தது. அந்த ஒரு நிலைக்கு நாம் எப்பொழுது அப்போ இன்றைக்கி நான் வந்து 6 மணிக்கு 7 மணிக்கு போய் படுத்துடணுமானா அது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். இப்போ 6 மணி 7 மணிக்கு முடியாது. அட்லீஸ்ட் அதை வந்து நம்ம வந்து ஒரு 10 மணியாவது ஒரு டைமாக வச்சுட்டு படுக்கணும். இதெல்லாம் இது சின்ன விஷயங்கள்.
இந்த சந்தோஷம் அப்படின்றது வெளியில் எங்கேயும் இல்லை அப்படின்ற உணரக்கூடிய ஒரு விஷயம். நமக்குள் இருக்கிறது, அது நம்மால் மட்டும்தான் இது பண்ண முடியும், அடுத்தவங்களால் அதை கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயமாகவும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் பாருங்கள், சின்ன குழந்தைகள், நம்ம வந்து ஓரளவுக்கு விளையாடக்கூடிய குழந்தைகளை பேசுகிறோம், இன்னும் சிறிய குழந்தைகள் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு வந்து வித்தின் அந்த ஒரு 6 months வந்து குழந்தைங்க படுத்துட்டு இருக்கும்போதே சிரிக்கும், பார்த்துருக்கீங்களா? அது சிரிக்கும், காலத்துக்கு போடும், அதுக்குள்ளேயே அது விளையாட ட்ரை பண்ணும். ஓரளவுக்கு ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆக போகும்போது அதுக்குள்ளேயே சின்ன சின்னதாக அது விளையாட ட்ரை பண்ணும். அது அந்த காலை தூக்கி அது வாயில் வச்சுக்கும், என்னென்னமோ பண்ணும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம அனாட்டமிக்கலாக நமக்கு நிறைய காரணங்கள், ஒவ்வொரு விஷயங்கள் இதுக்கு இருக்குதுன்னு சொன்னாலுமே கூட அது ஒரு பிளேஃபுல்னஸ் தானே. அந்த பிளேஃபுல்னஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வாழ்க்கையில் ஏன் அவ்வளோ சீரியஸாக இருக்கணும்? எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப சீரியஸாகவே இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து அந்த சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையை நம்ம எழுந்துட்டோம். நாம் கொஞ்சம் சிரித்து பேசினா கூட போச்சு, நம்ம அவ்வளோதான் அப்படின்ற ஒரு எண்ணம் தானே பலருக்கு இருக்கு இல்லையா? கொஞ்சம் சிரித்து பேசிடக்கூடாதுப்பா, இவங்க அவ்வளோதான், இவங்க நம்மளை இது பண்ணிடுவாங்க. எல்லாருக்கும் அப்படி தான் நமக்கு வந்து அட்வைசஸும் வழங்குறோம். இப்போ எனக்குமே அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய அட்வைசஸ் கொடுத்துருக்காங்க. நமக்குமே நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருந்துட்டோம், அப்போ நாளைக்கு எங்கேயோ கஷ்டப்பட போகிறோன்ற ஒரு எண்ணமும் இருக்குது. இது வழக்கு மொழியிலே இருக்கே. இன்னைக்கு நிறைய சிரிக்கிறேன், நைட் அழ போகிறேன்னா தெரியல, எவ்வளோ பேர் அப்படி சொல்ல கேட்டிருக்கோம். நான் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் அப்படி சொல்ல கேட்டிருக்கேன். பயங்கரமாக இன்றைக்கி என்னமோ சிரிக்கிறேன், என்ன ஆக போதோ தெரியல. அப்போது ஆல்ரெடி நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு இன்புட் கொடுக்குறோம். நீ உனக்கு வந்து நீ சிரிச்சிட்ட நிறைய, அப்போ நீ அழுதான் ஆகணும். இதுவுமே சமூகத்திலேருந்து வந்தது தான் வச்சுக்கோங்களேன். இதுவுமே சமூகத்திலேருந்து வந்தது தான். நீ வந்து இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் இயற்கைக்கு வந்து அது உனக்கு மாறாக எதாவது செஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு திரைப்படம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். பழைய காலத்து திரைப்படங்கள் விட்டுட்டு நீங்கள் இப்போ இருக்கிற திரைப்படங்கள் அது அவங்க ஒரு சுவைக்காக வைக்கிறார்கள், ஒரு த்ரில்லிங் இதுக்காக வைக்கிறதுனாலுமே உங்களுக்கு பாருங்களேன், அந்த ஒரு சைக்காலஜி அப்படின்றது எப்படி ஒரு தோற்று வைக்கத்தல் அப்படின்றது. இதை பார்க்கும்பொழுது சப்கான்ஷியஸ்லி இதெல்லாம் தான் நமக்கு உள்ளே போய் உட்காரும். இதெல்லாம் நமக்கு வருமா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் வரும் அப்படி என்ற விஷயத்தை நீ நம்பவில்லை என்றால் ஒரு இறைவனை கும்பிடுவதையுமே நீ நம்பக்கூடாது. அதே போல் வந்து பார்த்தோம்னா, நீ உனக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டால் உனக்கு நல்லது நடக்காது, அதே மாதிரி வெங்கட சுப்ரபாதம் கேட்டானா உனக்கு நல்லது நடக்காது. அதெல்லாம் ஏன் கேட்குறேன்? கேட்கறதுனால உனக்கு நல்லது நடக்குதுல்ல. வெங்கடாஜலபதி உன் காதில் வந்து சொல்லிட்டு போனாரா இதை கேளு அப்படின்னு, அப்போ தான் எனக்கு வந்து இதுன்னு சொல்லலை, நீ அதை செய்கிற. அப்போ அது செய்யும்போது நடக்குதுன்னா அப்போ கெட்ட விஷயம் செய்கிறதெல்லாம் உனக்கு உள்ளுக்குள்ளே போகாதா? அப்போ இறைநாமத்தை கேட்கும்பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு டிவினிட்டி என்கிட்ட வரும் அப்படின்னு நீ நம்பினேன்னா கெட்ட விஷயத்தை கேட்டாலும் உனக்கு கண்டிப்பாக வந்தால் தானே செய்யும். அப்போ அது பக்கத்தில் இல்லாமல் தானே போகணும். ஸோ அப்போ எப்பொழுது இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணுறோமோ அப்போ அந்த சந்தோஷம் அப்படின்றது நமக்கு இல்லாத ஒரு போயிடுச்சு. இப்போ நான் சொன்னேன், இப்போ ஒரு படங்களை பாருங்கன்னு, ஒருத்தர் வந்து நல்ல ஒரு ஃபேமிலி நல்லா வந்துக்கிட்டே இருக்கும், சடனாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி, அதுக்கப்புறம் திரும்ப அவங்க எழுந்து ஒரு ரிவெஞ்ச் எடுப்புற மாதிரி அவங்களோ அல்லது வந்து அதை வெற்றி கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். அகெயின் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அந்த வில்லனானவர் வந்து அவர் அதுக்கு அது ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பார். அப்புறம் கடைசியில் இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் சுபம் அப்படின்னு போடுவாங்க. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே வந்து நீ ஒன்றும் ஆக மாட்டேறா, நாசமாக போவ அப்படின்ற மாதிரியான சொல்லிட்டா மக்களுக்கு வந்து அது அந்த ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தாலுமே கூட அதை ஆமோதிக்க மாட்டார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக படங்களில் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி திரைப்படங்கள்லேருந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது. எனக்கு வந்து வரக்கூடிய ஒரு சந்ததியினர் இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ இருக்கக்கூடிய இனி வரக்கூடிய குழந்தைகள், நம்மளுடைய குழந்தைகள், பேரப்பிள்ளைகள், இவங்களெல்லாம் மேலே தான் நினச்சா வந்து ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நமக்கெல்லாம் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் இது வந்திருக்கு. அவங்க பிறக்கும்போதே இதெல்லாம் பார்த்துட்டே வருவாங்களே, அவங்க இதுக்குள்ளேயே உழ வேண்டி இருக்குமே. மேபி இதுக்கும் அவங்க வந்து இப்போ அந்த கொசு பேட்டு, அதுக்கப்புறம் அந்த கொசு மேட்லாம் இருக்கும்ல, அது மேலேயே கொசு வந்து உட்காருது இப்போல்லாம். ஸோ அது மாதிரி இவங்களும் அதுக்குள்ளேயே இருந்து உழன்று அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு பிரார்த்தனையை தான் செய்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக குருஜி, நம்ம என்ன தான் பாசிட்டிவாக பேசினாலும் ஸ்பிரிச்சுவலாக பேசினாலுமே இன்றைக்கி லைஃப்பை நான் கடத்தி கொண்டு போகணும் அப்படின்னாலே எனக்கு அந்த இடத்துல பணம் தேவைப்படுது. ஸோ இந்த பணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படியெல்லாம் அட்ராக்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துறீங்க. ஆனால் பணத்தை நம்ம இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கா? பணம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த ஒரு ஸ்கேர்சிட்டியாக பார்க்கக்கூடாது. நமக்கு வந்து கஷ்டப்பட்டு தான் பணம் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து மனதிலிருந்து தூர எழுந்து விட வேண்டும். கஷ்டப்பட்டால் மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரி, உழைத்தால் மட்டும்தான் பணம் கிடைக்கும் அப்படின்றது இதெல்லாம் பேசிக்கான விஷயம். உழைத்தால் மட்டும்தான் பணம் கிடைக்கும் அப்படின்றது ஓகே. அந்த உழைத்தால் மட்டும்தான் பணம் கிடைக்கும், உழைத்தால் மட்டும்தான் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து என்னென்னா, நம்ம ஏதோ போய் மூட்டை தூக்கணுமான அவசியம் கிடையாது. நாம் இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது கூட உழைப்பு தான். ஏதோ ஒரு விதத்தில் உழைப்பு நமக்கு வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு உழைப்பாக இருக்குது. இது மாதிரியாக தான் ஏதாவது உழைப்பு அப்படின்றது ரொம்ப கஷ்டப்படணும். ஒரு 4 கிலோமீட்டர் நடந்தால் 10 கிலோமீட்டர் நடந்து, இப்போல்லாம் காலம் பயங்கரமாக மாறிடுச்சு. இப்போல்லாம் உட்காந்த இடத்துலையே போதும். என்ன நமக்கு பேசிக்கான ஒரு ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால எல்லா விதத்துலையும்
விஷயத்துலையுமே நமக்கு கையில் வந்துடுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ப வேண்டும். ஹவுஸ் ஒய்ஃப்ஸுமே கூட என்னால் என்ன முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ அவங்களுக்கு இப்போ இந்த ஒரு காலத்தில் இருக்கக்கூடியது பொன்னான காலம்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இருக்கக்கூடிய காலத்திலே அவர்களால் செய்ய முடியவில்லை என்றால் அவர்களால் இனி வரக்கூடிய காலங்களிலுமே கண்டிப்பான முறையில் செய்ய முடியாது. ஸோ இப்போ இருக்கக்கூடியது ஒவ்வொரு பெண்மணிகளுமே வீட்டில் உட்காந்துட்டு அவங்க பல லட்சம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில தான் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லா விதத்துலையுமே அமைஞ்சிருக்கு. நான் வந்து படிக்கலை, என்னால் இது முடியலை, என்னால் அது முடியலை, எனக்கு இவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியலை, எனக்கு வந்து இப்படிலாம் வெளியில்லாமே போக வேண்டாம், உள்ளுக்குள்ளேயே உட்காந்துட்டே நிறைய விஷயங்கள் இருக்குது. உடனே நம்ம வந்து ஊறுகாய் போடணுமா, நம்ம வந்து டெய்லரிங் பண்ணணுமா அப்படின்ற ஒரு லெவலில் வந்து திங்க் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் வந்து தேடி தெளிய வேண்டும். தேடி தெளிந்தோம் என்றால் அதற்குண்டான வழி கிடைக்கும். நாம் தேடி தெளிவதற்கும் இந்த எண்ணங்களை அழிப்பதற்கும் தான் நமக்கு மிகுந்த ஒரு பிரயத்தனம் தேவைப்படும். ஏன்னா இந்த ஒரு எண்ணங்களை அழிக்கிறதுங்கிறதே உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. இது இன்றைக்கி நம்ம பண்ணுவோம், நாளைக்கு ஆரம்பிப்போம், வேறு யாராவது பக்கத்துலையோ நம்ம மாமியார் மாமனாரோ கணவரோ அல்லது மனைவியோ யாராவது தம்பியோ அண்ணனோ யாராவது ஒருத்தர் வந்துட்டு இதெல்லாம் நடக்கவா போகுது, ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுற, நீ பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து குழந்தைய பார்த்துட்டு இருக்க வேண்டியதானேன்னு கேட்கக்கூடிய ஆளும் இருக்கிறார்கள். உங்களுக்கு இருக்கிற வேலையவே நீங்கள் பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே, அதுவே நீங்கள் ஒழுங்காக இன்னும் இது பண்ண மாட்டேருக்கு, இதுலேயே இன்னும் அதிக சம்பளம் கிடைக்கும், உங்களுக்கே இந்த வேலையெல்லாம்னு கேட்கக்கூடிய மனைவிமார்களுமே இருக்கிறார்கள். ஸோ அப்போ அந்த ஒரு எண்ணம் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ரொம்ப ப்ரீஷியஸான விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மணிங்கிறது இட்ஸ் எனர்ஜி, அவ்வளோதான். அந்த எனர்ஜி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எப்போ நம்ம ரொம்ப ப்ரீஷியஸாக அதுக்கு நம்ம ஒரு வழி கொடுத்துட்டோன்னா அது வந்து ஸ்கேர்சிட்டி மென்டாலிட்டியை கொண்டு வந்துடும். டூ மச் ப்ரீஷியஸ்னஸ் அப்படி கொடுக்கக்கூடாது. அந்த ஜெனராசிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே, அந்த தாராளமான விஷயம் எல்லா இடத்துலையும் இருக்குப்பா, எனக்கு வரும்பா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருந்தால் கண்டிப்பான முறையில் அது எங்கேயும் போகிறதில்லை, வந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் வந்து கொண்டே இருக்கும். அதற்குண்டான அதை வைத்துக்கொள்வதற்கும் அதை வரக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? அப்படி அந்த ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரியான வரதுக்குண்டான ஒரு நாலேஜை அவங்க அதை வந்து தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான். ஓகே குருஜி ஒருத்தவங்க ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா எப்போ ஃபுல்ஃபில் ஆவாங்க? ரொம்ப பெரிய கேள்வி இது. ஆக்சுவலாக ஃபுல்ஃபில் ஆவாங்க அப்படின்றது எப்போ அப்படின்றது வந்து மனிதருக்கு மனிதர் வேறுபடும் இல்லையா? இது வந்து ஃபுல்ஃபில் ஆகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அப்படின்றது மனிதருக்கு மதினுமே வேறுபடும். அன்ஃபார்ச்சுனேட்லி இது வரைக்கும் யாருமே அப்படி ஒரு ஃபுல்ஃபில் ஆனதே இல்லை. ஏதாவது ஆமாம், இப்போ பெரும்பாலானவர்கள் யாருமே ஆனதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய உதாரணங்கள் வந்து எவ்வளோ பேருக்கு இதற்கு நான் ஒரு டிபேட்டுக்கே வர தயார். எவ்வளோ பேர் வந்தாலுமே அது இப்படி ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நான் சொல்கிறது வந்து ப்ராமினென்ட் ஃபிகர்ஸ் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு மகரிஷிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம வந்து அகத்தியர் லோபமுத்ரா இப்படி போயிட வேண்டாம், நம்ம வந்து ஜமதக்னி முனிவர் இந்த மாதிரிலாம் போகிறது அந்த மாதிரி சொல்லலை. நமக்கு நோன் பீப்புள், நம்மளுடைய சமகாலத்திலே ஒரு 100-150 வருடங்களில் வாழ்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக நம்ம வந்து சொல்லலாம். அப்படி சொல்லலாம் புராண நாயகர்கள் சில பேரையுமே நம்ம வந்து மேற்கோள் எடுத்து காட்டலாம். அப்போது அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் முடிவதற்குள் சிலருக்கு வந்து அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அப்படி ஒரு விஷயமும் இருக்குது. அந்த போதுமென்ற மனமே பொன் செய்யும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு இருக்கு, அந்த மினிமலிஸ்டிக் திங்கிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ அப்போ அந்த மினிமலிஸ்டிக் திங்கிங் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம நிறைய சுருங்கி தான் போய் கிடக்கிறோம். அதுலேயும் ஏன் போய் சுருக்கி வச்சுக்கணும்? நான் என்ன சொல்கிறேன்னா, சுருக்கவே வேண்டாம், எல்லாத்தையும் வந்து ஓப்பனாக வைங்க அப்படின்றேன். எதையும் சுருக்க வேண்டாம். நமக்கு எல்லை வந்து வானம் கூட எல்லை இல்லைங்கிறேன் நான். முதல்ல வானமே எல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்போ வானமே எல்லை கிடையாது. ஏன்னா வானத்துக்கும் மேலே இருக்குது அப்படின்றதான் உங்களுக்கு வந்து வானத்துக்கே எல்லை இல்லை ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அப்போ நம்ம ஏன் வானத்தவே இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நாம் வந்து ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்குதுன்னு நம்ம வந்து போய் தேடக்கூடாது. எனக்கு வந்து லைஃப்பில் இது இருந்தால் தான் ஃபுல்ஃபில் ஆகும், இது இருந்தால் தான் எனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியான. எனக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 20 வருடத்துக்கு முன்னால் ஒரு நண்பர் இருப்பார். அவர் வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் மார்க்கெட்டிங் மற்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சடனாக வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஒரு போர்டம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் நினச்ச அளவுக்கு அவருக்கு வந்து டார்கெட்லாம் அச்சீவ் பண்ண முடியலன்னா, இந்த ஃபோன் சரியே இல்லைங்க, இந்த ஃபோன் மட்டும் கொஞ்சம் அதாவது ஒரு 15 வருஷம் அப்படின்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிட்வீன் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ரிலையன்ஸ் ஃபோன், அந்த 500 ரூபா ஃபோன்லாம் மாறி நல்ல ஃபோன்ஸ் எல்லாம் வந்த ஒரு டைம். அப்போ என்ன சொல்லுவார்னா, வேறு பாருங்கள் எல்லாரும் பயங்கரமாக ஃபோன் யூஸ் பண்ணுவோம், அந்த ஃபோன் மட்டும் எனக்கு வேறு நல்ல ஒரு ஃபோன் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா, ஏன்னா அப்போல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி, இப்போல்லாம் நினச்ச நேரத்தில் போய் வாங்கிடுறோம். ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் வாங்கினோன்னா உடனே அப்போ அடுத்ததில் இந்த ஃபோன்லேயே வச்சு நிறைய எல்லாருக்கும் அப்படியே SMS அனுப்பிட்டே இருப்பேன், லைனாக கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படிம்பாரு. ஸோ இதையே சொல்லிக்கிட்டு இருப்பார் ரொம்ப காலத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபோன் வாங்குவார் எப்படியா கஷ்டப்பட்டு. ஃபோன் வாங்கினதுக்கப்புறமா நிலைமை மாறவே இல்லை. ஸோ அப்போ அந்த நிலைமை அப்படின்றது வெளியிலிருந்து வரக்கூடியதில்லை. அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்றது எங்கேயோ ஒரு இடத்துல தூரமாக இருக்குது. இது இருந்தால் நான் ஃபுல்ஃபில் ஆவேன், எனக்கு இப்படி இருந்தால் நான் ஃபுல்ஃபில் ஆவேன், எனக்கு இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் இருந்தால் நான் ஃபுல்ஃபில் ஆவேன் இல்லை.
அந்த சின்ன ஆஃபீஸில் இருந்தாலும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கிறதா இருக்குது எப்போவுமே. ஏன்னா இந்த பெரிய ஆஃபீஸ்லேயுமே வந்து பார்த்தோம்னா அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது. இன்னும் ஒரு பெரிய இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய ஆஃபீஸில் இருந்தால் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். எனக்கு ஒரு ஆசிரமம் கட்டினா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். எனக்கு வந்து இப்போ ஒரு கோயில் கட்டினா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். ஆகாது. ஸோ அப்போ இது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடியதல்ல. அன்றாடம் அந்தந்த விஷயங்களுக்கு, அந்தந்த நொடிகளுக்கு, அந்தந்த ஒரு க்ஷணங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்றது அதை நம்ம வெளியில் ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு தேடினோம்னா நமக்கு ஆகவே ஆகாது. ஸோ அதை நீங்கள் டெய்லி டாஸ்க்காக, ஃபியூச்சரிஸ்டிக் டாஸ்க்காக நினைக்காம டெய்லி அப்படின்னு கூட நான் சொல்லலை, நீங்கள் அந்தந்த க்ஷணத்திலே நீங்கள் ஃபுல்ஃபில்மெண்ட்டுங்கிறத உணர ஆரம்பிங்க. அதாவது எங்கேயோ இருக்குது, நான் எப்போவாவது ஒரு இடத்துல உணருவேன், இதெல்லாம் எனக்கு கிடச்சிருச்சுன்னா நான் முழுமையடைவேன் என்று நினைப்பதை விட அன்றன்று முழுமையடையுங்கள். இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கிறது, நம்ம குழந்தைகளை பார்க்குறோம், நம்ம தாய் தந்தையரை, நம்மளை உருவாக்கிய தாய் தந்தையரை பார்க்குறோம், வேறு நண்பர்களை சந்திக்கிறோம், நிறைய நல்ல மனிதர்களை பார்க்குறோம். அதிலெல்லாம் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகலைன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நீ என்னைக்கா ஒரு நாள் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆனால் என்ன, ஆகலைன்னா என்ன, அந்தந்த நொடிக்கு நாம் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ஆகணும். அப்படி ஆனால் தான் நமக்கு அந்த ஒரு பெரிய இதை நம்மளால் ரீச் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் நம்ம பெருசாக வந்தால் தான் ஆவேன் அப்படின்னா கடைசி வரைக்குமே ஆகாது. அது அலை எப்போ ஓயறது, காலை எப்போ நனையிறதுங்கிற மாதிரியான விஷயம். அலையும் ஓயாது, காலும் நனையாது. கண்டிப்பாக குருஜி, வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றது, இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையாக புரிய வச்சுட்டிங்க. மனிதர்களுக்கு இந்த கேள்விகள் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பல லட்சம் கேள்விகள் இருக்குது. எல்லா கேள்விகளுக்கும் உங்ககிட்ட இருந்து எனக்கு விடை வேணும். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நாம் பேசுவோம். அடுத்து நம்மளுடைய ஜூலை 5 நடக்கக்கூடிய ஈவெண்ட்லேயுமே நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்ல இருக்கீங்க. மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எனக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் மக்களுக்காக செய்யணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி குருஜி. நமஸ்காரம்.